வணக்கம். அறிவி சேனல் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சங்குப்பூ பற்றி தான். இப்போ இந்த உலகத்தில் பார்க்க போனால் வாசனை உள்ள மலர்கள், வாசனை இல்லா மலர்கள்னு பல விதங்கள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வாசனை இல்லா சங்குப்பூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த சங்குப்பூ எதுக்காக கையில் வச்சுட்ருக்குன்னு நீங்களாம் நினைக்கிறீங்க தானே? இது எதுக்காகன்னா விநாயகருக்காக தான் படைப்பாங்க. அதிகமாக இந்த கோவிலில் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில் இதை சாமிக்காக படைப்பாங்க. அதுக்காக தானே கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க. இதில் இல்லாத மருத்துவ குணங்களே கிடையாது. இந்த சங்குப்பூவுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா காக்கட்டான். இது அதிகமாக யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு காக்கட்டான்கிற ஒரு பேர் பழங்காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அது இருக்குங்க. நான் காக்கட்டான்னு சொன்னது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்தது மல்லிகைப்பூ தானே? அப்படிலாம் இல்லைங்க. அதுவும் நறுமணம் இல்லாத மலர் தான். அதனால் அந்த காக்கட்டான்கிற பேர் வந்துச்சு. அதே மாதிரி தாங்க இந்த சங்குப்பூவுடைய பேரும் காக்கட்டான் தான். காக்கட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்குப்பூ கோவிலுக்கு மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சிவன், விநாயகர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னு சொல்லி நம்ம கோவிலுக்கு மட்டுமே, அந்த சாமிக்கு மட்டுமே படைச்சிட்ருக்கோம். ஆனால் இதில் இருக்க மருத்துவ குணங்களை பற்றி யாருக்குமே தெரியுது இல்லைங்க. சங்குப்பூவில் அப்படி என்னடா மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இதில் இல்லாத மருத்துவ குணங்களே இல்லைங்க. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதி நோய்க்கு இது தீர்வான மருந்தாக இருக்குங்க. அதில் ஒரு சிலது நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நுரையீரல் பாத சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், நீரிழிவு நோய், சர்க்கரை நோயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதே அந்த சர்க்கரை நோய்ங்க தாங்க. அந்த சர்க்கரை நோய்க்குமே சரியான தீர்வாக இந்த சங்குப்பூ இருக்குது. சரி, ஓகே, இந்த சங்குப்பூ மருந்தாக பயன்படுதுன்னு சொல்கிறீங்க. அதை எப்படிடா பயன்படுத்துறது அப்படின்னு யோசிக்காதீங்க. அதையும் நான் சொல்கிறேன். நுரையீரல் பாதை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த சங்குப்பூவோடைய இலையையும் இஞ்சியோட சாறையும் சரியான அளவில் சரியான முறைப்படி நம்ம அரைச்சி தினமும் சாப்பிட்டு வரதுனால இந்த நோய்கள் தீரும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரக பிரச்சனைங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோடைய வேர், அதாவது சங்குப்பூவினுடைய வேரை எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு குடிச்சிட்டு வர்றது மூலயமா இந்த பிரச்சனையும் தீருங்க. அது மட்டும் இல்லைங்க, நீரிழிவு நோய் என்ன சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கும் சிறந்த மருந்துங்க. அதை நம்ம அன்றாடம் குடிச்சிட்டு வரதுனால சர்க்கரை நோயும் கட்டுக்குள்ளே வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சங்குப்பூவை நம்ம நார்மலாக டீ வச்சு குடிக்கலாங்க. எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சங்குப்பூவை கொதிக்கிற தண்ணியில் போட்டு அது நீல நிறத்தில் மாறுற வரைக்கும் கொஞ்சம் விட்டு, அதுக்கப்புறம் கருப்பட்டி, அப்படி இல்லைன்னா வெல்லம், எலுமிச்சை சாறு இருக்குது இல்லையா, அதையும் கூட நீங்கள் கலந்து டீயாக தினமும் குடிச்சிட்டு வரதுனால அதுவும் ஒரு சிறந்த நம்மளுக்கு உடம்புக்கூடிய மருந்து தாங்க. மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.